ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு ஏகே ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக வீக்லி ஷாப்பிங் போனோம் இங்கே நியர்பை இருக்கிற ஒரு க்ரோசரி ஷாப்புக்கு. ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம், ஸோ எவ்வளோ அமௌண்ட் செலவானது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர்டு, இது வந்து யோகட்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ கேர்ட் வாங்கியிருக்கோம். அண்ட் பனானா மட்டும் எங்களுக்கு எப்போதும் 2 தேவைப்படும். தம்பி பாப்பாலாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பனானா அண்டு சால்மன் ஃபிஷ் பிள்ளைங்களுக்கு மெயினாக இது கொடுக்குறது. சால்மன் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். இது யோகட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எக்ஸாக்டாக 180 pounds வரும்னு நினைக்கிறேன். நியர்லி 200 rupees நம்ம ஒரு காசுக்கு வரும். ஸோ இது எக்ஸாக்ட் ப்ரைஸ். இது வந்து ஆக்சுவலாக சால்மன் வந்து 7 pounds. 7 poundsனா நம்ம ஒரு காசுக்கு இது 480 grams இருக்குது. 700 rupees வரும் சால்மன் ஃபிஷ்ஷு. அடுத்து ஸ்பீனாச் கீரை. எனக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து செப்பரேட் ப்ரைஸ் வந்து ஞாபகம் இல்லை. ஸோ மொத்தமாக எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இது வந்து 2 பேக்கெட் வந்து ஸ்பினாச் வாங்கியிருக்கோம். பேரிக்காய் வாங்கியிருக்கோம். ஆரஞ்சு வாங்கியிருக்கோம். பனானா வந்து 2, வாழைப்பழம் 2 சீக்கிரம் வாங்கியிருக்கோம். அப்புறம் இது வந்து கொரியாண்டர். இது வந்து 1 pound 100 ரூபாய் இந்த ஒரு காசுக்கு. சாரி, நம்ம ஒரு இந்தியன் ரூபாய்க்கு 100 ரூபாய். இங்கே வந்து 1 pound அது கொரியாண்டர். இது வந்து ரைட் கிரேப்ஸ், ரைசிங் இல்லையா, காஞ்ச திராட்சை. கிரேப்ஸ் வந்து 180 ரூபா வரும். நம்ம ஒரு 175 pounds, 1 pound 75 pence வந்தது. ஸோ நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு இந்தியன் ரூபாய்க்கு 175 ரூபா வரும். லெமன், 4 லெமன் இந்தியன் ரூபாய்க்கு 100 ரூபா. 4 லெமன். நட்ஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். பசங்களுக்கு வந்து சத்தமாக வடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நட்ஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட வந்து பாதாமும் பிஸ்தாவும் இருக்குது. ஸோ வால்நட்டு, கேஷ்யூ அதெல்லாம் வாங்கினேன். ஸோ இது வந்து ஹாசல் நட் அது சத்தமாக சேர்த்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் சீஸு. தோசைன்னா கம்பல்சரி அவங்களுக்கு சீஸ் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஸோ அதனால் அது இருந்தால் சாப்பிடுவாங்க. ஸோ சீஸு, அவகேடோ. இந்த ஒரு அவகேடோ வந்து ஆக்சுவலாக 80 ரூபா. இங்கே 80 ரூபா. மஷ்ரூம் பேக்கெட் 1. இது வந்து ப்ரோசன்ஸ். இது ஆக்சுவலாக வந்து அவங்க வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்நாக்ஸ் மோஸ்ட்லி லஞ்ச் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்காக ஒன்று எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து ப்ரோசனட், அதுக்காக வாங்கினது. குக்கும்பர், வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்துருக்கோம். ஸ்வீட் கார்ன், இது ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. ஸோ வேக வச்சு கொடுக்கலாம் ஸ்வீட் கார்ன். அப்புறம் இஞ்சி வாங்கியிருக்கோம். இஞ்சி ஒரு 4 பீஸு. அப்புறம் பூண்டு. ஆக்சுவலாக இந்த ஒரு 4 பூண்டு இருக்கு இல்லையா, இது வந்து அரௌண்ட் 100 ரூபா வரும் 4 பூண்டு. இதனால் இது மாதிரி 4 பேக் எடுத்துக்கிறேன்.
தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆறு ஆறு தக்காளி இருக்கா, ஆறு தக்காளி வந்து 99 பென்ஸ், அரௌண்டு 100 ரூபா, இந்தியன் ருபிக்கு 100 ரூபா. 4 பேக் எடுத்திருக்கேன், 4 பேக்கு. தக்காளி 5 பேக் எடுத்துருக்கோம். அப்புறம் கேரட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூசேஜ் இருக்கிறதுனால ஒரு 3 பேக் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆப்பிள், கோலா ஆப்பிள்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு பேக்கு. நட்ஸில் கேஷ்யூ அடிஷ்னலாக எடுத்துருக்கேன் சத்தமாக வடிக்கிறதுக்காக. இது வந்து டீ குடிக்கும்போது பிஸ்கெட் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் 2 பிஸ்கெட். இது ரெண்டுமே சேர்த்து 1 பவுண்டு. ஸோ நம்ம இந்தியன் ருபிக்கு 100 ரூபா. ஸ்பைராலி அப்படிங்கிறது நம்ம மக்ரோனி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், பாஸ்தா அந்த ஸ்டைலில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு. இது அப்பப்போ எப்போயாவது 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எப்போயாவது செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சாக அவங்க பிடிக்கும், தம்பிக்கும் பாப்பாவுக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. ஸோ அதனால் இது ஒரு ப்ளஸ் அடிஷ்னலாக இது வந்து கிச்சன் கிளீனர் அண்ட் ஆனியன் 3 பேக் எடுத்திருக்கேன். ஒரு பேக் ஆனியன் வந்து 100 ரூபா, நம்ம இந்தியன் ருபிக்கு 100 ரூபா வரும். ஸோ 3 பேக் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது, வீக்லி பர்ச்சேஸு. இதில் வந்து அடிஷ்னலாக இது மட்டும் வீக்லின்னு கிடையாது, இதை விட அடிஷ்னலாக இதில் வந்து இன்னும் ரைஸ் இருக்குது, நம்ம அடிஷ்னலாக ஏதாவது சிக்கன் ஃபிஷ் அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செலவெல்லாம் இருக்குது. பட் இந்த திங்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 58 பவுண்ட்ஸ் வந்துச்சு. 58 பவுண்ட்னா நம்ம இந்தியன் ருபிக்கு 5800 ரூபா. அதாவது இது மட்டுமே வீக்லியும் கிடையாது, இதை தாண்டியும் எக்ஸ்ட்ரா போகும். அப்போனா பார்த்துக்கோங்க யூகேல வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து ஓகே ரீசனபிளாக இருக்குதா, இல்லை இது வந்து குறைவாக தெரியுதா, இல்லை அதிகமாக தெரியுதா யூகேல அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்குலாம் எவ்வளோ வீக்லி பட்ஜெட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.